விஜய் பிவிசிக்கு 4 எல்போ ஒரு 100 போட்டுக்கோ. அதே மாதிரி எண்டு கேப்பும் ஒரு 100 போட்டுக்கோ. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பில்லு எடுத்து பிரிண்ட் எடுத்து எனக்கு கொடுத்துட்றியா? சரிண்ணே. ஆல்ரெடி அதுலேயே ரேட் இருக்கும், அதையும் பார்த்து போட்டுரு. சரிண்ணே. அண்ணே அண்ணே, எப்படி போயிட்டு இருக்கு கடை? நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடை நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரிண்ணே. யார் இந்த பொண்ணு புதுசா? இந்த பொண்ணு பில்லு போடுறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு தான் பில்லு போட தெரியும், நீ 3 நாளா லீவு. அப்புறம் ஐயாவுக்கு தான் தெரியும், ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, உனக்கு தெரியாதா? இல்லைண்ணே, எனக்கு தெரியாது. தாத்தாவும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவருக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைப்பா. என்னாச்சுண்ணே உடம்புக்கு? ஏதோ வைரல் ஃபீவராம், அதோட சளி இருமலும் சேர்ந்துக்குச்சு. அதனால அவர் வீட்டில் தான் இருக்காரு. அவருக்கும் உனக்கும் தான் பில்லு போட தெரியும், நீயும் இல்லை அவரும் இல்லை. அப்புறம் எப்படி பில்லு போடுறது? கடையை திறக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே திறக்கலனாலும் கஸ்டமர் வந்து எப்போ திறப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த பாப்பா நேற்றுலேருந்து தான் வருது. ஏதோ ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்குது. சரிண்ணே, நான் ஐயா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போகலாம். கடையில் ஜாமான் ஏற்ற வேண்டியது இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானமாக போய் பார்த்துட்டு வா. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே. நான் வேலையை பார்த்துட்டு போய் தாத்தாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனாரா? அதெல்லாம் எதுவும் தெரியல முரளி. நீ எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் நேற்றே வந்திருப்பேனே, ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டாக வர வேண்டியதாகிடுச்சு. சரி பரவாயில்ல, நேற்றே வருவேன்னு நினச்சோம், நீ வரல. சரி, ஐயா ஃபோன் அடித்து கேட்டாரு, நீ வேணா ஐயாட்ட ஃபோன் அடிச்சு வேணா பேசிக்க. இல்லைண்ணே, நான் வேலையை முடிச்சுட்டு நேர்லேயே போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி முரளி, அப்புறம் உன் இஷ்டம். யாருக்கு நீ ஜாமான் எடுக்கணும்? இதோ விஜய் பிவிசிக்குப்பா. 4 எல்போ 100 வேணுமா, 4 எண்டு கேப்பு 100 வேணுமா? அது மட்டும் தானா? தர்மராஜன்றவரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு. அப்புறம் துரைப்பாண்டி அனுப்பியிருக்காரு. அவங்களுக்குலாம் சரக்கு போகணுமா, அது இன்னைக்கு நைட்டு ஷெட்டில் ஏற்றணுமா. நைட்டு தானேண்ணே, மத்தியானத்துக்குள்ளார அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மத்தியான ஷெட்டுக்கு என்னென்ன ஏற்றணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், நான் இப்போயே எடுத்து வச்சிடறேன். அது என்னன்னு இந்த பாப்பா கிட்ட தான் கேட்கணும். ஃபோனில் தானே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. சரிண்ணே, நான் கேட்டுக்கிறேன். சரிப்பா. என்ன ஆச்சு தாத்தாவுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி நல்லா தானே பேசினாரு. நாளை கழிச்சு வந்துடுவேன் தாத்தா அப்படின்னு சொன்னேன். குரல் ஒரு மாதிரி இருக்கே, என்ன தாத்தான்னு கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி சொல்லாமல் மறைச்சாரு? என்ன ஏதன்னு மத்தியானம் போய் கேட்கணும். முரளி, இதோ வரேனே. ராஜா, என் பொண்ணை வேணாண்டில, உன் பொண்டாட்டியை நான் உயிரோடய விட மாட்டேன்டா. இந்த செம்பாவெல்லாம் நம்பினா ஒரு வேலைக்கு ஆக மாட்டா. பேரு தான் அந்த மாதிரி, ஒன்னுத்துக்கு லாய்க்கல அவ. இல்ல அவளும் சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்துறாளான்னு தெரியல. இல்ல மகனுக்கு விருப்பம் இல்லைங்கிறத என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாளா? என்னம்மா அவ கூட இருந்துட்டு போட்டோம். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம், என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏய் ராஜா, என் பொண்ணை இப்படி அழ வைக்கிறல, இருடா தோ உன் பொண்டாட்டியை நான் தூக்குறேன்னா இல்லையான்னு பாரு. டே ராஜா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீல. என்னமே அந்த சந்தோஷம் உன்கிட்ட நினைச்சே இருக்காது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்த பாருடா. அக்கா அக்கா, என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னீங்க, வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னத்தையும் ரொம்ப நேரமா ஆழ்ந்த சிந்தனையோட இருக்கீங்களே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அக்கா என்னடி, வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு வாயை திறந்து சொன்னதானே தெரியும். நான் சொன்னா மட்டும் உனக்கு புரிய போகுதா? அக்கா கண்டிப்பா எனக்கு புரியும்க்கா. என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க, அதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன நான் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இல்லக்கா, ஏதாவது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஆறுதல் ஏதாவது சொல்லுவேன்ல. ஒண்ணுமே சொல்லாம இப்படி உம்முன்னு எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பீங்க? அப்புறம் எதுக்குக்கா என்னை கூப்பிட்டீங்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன், என்னாச்சு?
செம்பா ஆண்டி ஏதாவது ரொம்ப வில்லங்கமா பேசுனாங்களோ? அவங்க பேசுறதெல்லாம் நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன். பின்ன என்ன, வீட்டுக்காரரும் நல்லா பார்த்துப்பாரு, மாமியார் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? அடி போடி. ஐயோ, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன், சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? அது ராஜா 2வது கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீங்க தான் ஏதோ என் ஹஸ்பண்டை மாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அவர் மாறலையா? இல்ல நீங்க மாத்த எதுவும் ட்ரை பண்ணலையா? அடியே, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டி. அதுக்கப்புறமா அவர் மாறாம இப்படியே இருந்தாருன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? ஐயோ அக்கா, கொஞ்சமாவது அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கங்கக்கா. ஆமா, பாசமா நடந்துக்கணும். வந்தாலே அந்த பொண்ணை பத்தியே தாண்டி பேசுறான். எந்த பொண்ணு? அதாண்டி அவன் கல்யாணம் பண்ணிக்க போறால அந்த பொண்ணை பத்தி. அடப்பாவி, இன்னைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து பேச போயிருக்காரு. இன்னைக்கா? ஆமாண்டி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? நீங்க தான் சொன்னீங்க அவர் என்னைக்கும் என்னைய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. நானும் அப்படிதாண்டி நினைச்சு ஏமாந்துட்டேன். ஆனா அவனுக்கு என்னைய பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஐயோ அக்கா, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? இல்லடி, என் முன்னாடி எவ்வளோ பெருமையா பேசுறான் தெரியுமா? யார், அந்த பொண்ணை பத்தியா? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு தோணுது. அப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்க உங்க அண்ணனை. அக்கா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி அவரும் அந்த பொண்ணை வச்சு உங்ககிட்ட வம்பிழுத்தா? அது மாதிரி நான் நிறைய ஆங்கிள் யோசிச்சு பார்த்துட்டேன்டி. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒண்ணுமே தோணல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் அண்ணன் கலாச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, கலாய்க்கட்டும். கல்யாணம் வேணான்னு அவங்க அம்மாட்டையும் இன்னும் சொல்லவே இல்லையே. பார்த்ததுக்கு என்னையே நீ சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போயிடு, எனக்கு என் ஒய்ஃப் வரப்போறா, இந்த ரூம்ல நானும் அவளும் மட்டும்தான் இருக்க போறோம் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. அக்கா, அவர் சும்மா விளையாடுறாருன்னு நினைக்கிறேன்க்கா. ஆமா, சும்மா போடி. விளையாடுறாருன்ட்டு நினைச்சுக்கிட்டு நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? எல்லா மாதிரியும் கேட்டாச்சு. அவருக்கு அவர் வருங்கால ஒய்ஃப் தான் ரொம்ப முக்கியமா. நான் அவருக்கு முக்கியமே இல்லையா? நானும் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? போயா நீ எனக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஐயோ அக்கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னை என்னடி பண்ண சொல்ற? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போவேன்? நானும் மனுஷி தானே. அவங்க அம்மா அந்த அளவுக்கு கேவலமா பேசுது தெரியுமா? அக்கா, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க அப்படிதானே. எங்க அக்கா இப்படி அழுதுட்டு இருப்பாங்க? எவ்வளவு தைரியமா பதிலடி கொடுப்பீங்க. இப்ப என்னமோ சின்ன பிள்ளையாட்ட உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. வேற என்னடி என்னை பண்ண சொல்ற? நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன் தெரியுமா? என்னால அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நான் அவ்வளவு லவ் பண்றேன் அவனை. ஆனா அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னமேட்டு நான் அவங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப தப்பாயிடும்டி. அக்கா, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ளார அன்னை மனசு மாறலாம்ல? அதெல்லாம் மாத்தவே முடியாது. அவன் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் போல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அக்கா, மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். நீங்க அமைதியா வீட்டுக்கு போங்கக்கா. இல்லடி, நான் இப்படியே உன் வீட்டுக்கே வந்துடட்டுமா? அடி பிச்சிருவேன். ஒழுங்கா இப்ப வீட்டுக்கு போங்கக்கா. நீ என்னை மிரட்டுற பாத்தியா? அக்கா, நான் உங்க நல்லதுக்கு தான்க்கா சொல்றேன். கண்டிப்பா அன்னை மாறிடுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. நம்பிக்கையை எப்போதும் கைவிடாதீங்க. அடி போடி. டேய், நம்ம ஐயா சொன்னது இந்த பொண்ணை பத்தி தானே? ஆமாங்க. இந்த பொண்ணை தான் நம்ம கடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி கடத்துறது? எனக்கும் ஒன்றும் புரியலையே. சரி, நீ பேசாண்டு போய் கார்ல உட்காரு. நான் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு வரேன். சரிங்க. அக்கா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டே இருப்பீங்க? வீட்டுக்கு போங்கக்கா. எஸ் மீ மேடம். என்ன? இல்ல மேடம், இவங்க தானே ஜீவா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? இல்ல மேடம், அங்க ஒருத்தர் உங்களை கூப்பிட்டாரு. யாரு? ராஜாவா? ஆமா, ராஜா சார் தான் கூப்பிட்டாரு. அக்கா, பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல அண்ணன் இப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு. பாருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் யாரோ ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க. நிஜமா அவர் தான் கூப்பிட்டாரா? ஆமா மேடம், நீங்க வந்து கார்ல உட்காருங்க, உங்களை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அக்கா, என்ன ஏன் வெயிட் பண்றீங்க? போங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, நான் வரேன். அப்பாடா, சார் சொன்ன மாதிரி இந்த பொண்ணை தூக்கியாச்சு. மாமா. சொல்லுதேனே. என்ன போன்ல ரொம்ப நேரமா நோண்டிட்டு இருக்கீங்க? வேற என்ன, கேம் தான். கேமா? ஆமா தேனு, என்னமோ ஆச்சரியமா கேக்குற? இல்ல, ஏதோ ஒர்க் இருக்கு அப்படி இப்படி. நீங்க இப்ப கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? அதுவா, ஒர்க் டென்ஷனா இருந்துச்சு. சரி, அதான் கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாமேன்னு கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். என்ன கேம் மாமா? லூடோ கேம். லூடோவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அப்படியா? மாமா ப்ளீஸ் மாமா, நானும் விளையாட்டுமா?
நீ எல்லாம் கேம்லாம் விளையாடாத. வயிற்றுல பாப்பா இருக்கும்போது கேம் விளையாடுவியா? எவ்வளோ நேரம் தான் இப்படி சும்மாவே உட்காந்துருக்குறது? அதுக்கு நான் கேமாவது விளையாடலாம்ல. அடியே, உனக்கு அவ்வளோ புஸ்தகம் வாங்கி போட்டிருக்கேன். அப்புறம் ஃபோனில் பாட்டு கேளு, நல்ல கதையெல்லாம் கேளு. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? அது எப்படி? குழந்தைய வச்சிருக்கேன் நான், ஃபோனில் பாட்டு கேட்கணும், நல்லதை பார்க்கணும், கதை கேட்கணும், புக்ஸ் படிக்கணும். ஆ, அப்பாவாகிய நீங்கள் லூடோ கேம் விளையாடலாம். என் வயிற்றுலலாம் பாப்பா இல்லையே, உன் வயிற்றுல தானே பாப்பா இருக்கு. அட பாவி, அப்ப நான் மட்டும் கஷ்டப்படணும், நீ மட்டும் ஜாலியா இருப்பியா? அது உன் விதியில. ஃப்ராடு ஃப்ராடு. மாமா, எனக்கு போர் அடிக்குது. இப்போ அதுக்கு என்னடி என்ன பண்ண சொல்ற? சரி, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி தரீங்களா? சாப்பிடணுமா? காலையில தாண்டி சாப்பிட்ட, மணி இன்னும் ஒன்று கூட ஆகலையே. எனக்கு என்ன டைமுக்கா பசிக்கும்? எனக்கு தெரியாது, வயிற்றுக்குள்ளார பாப்பா இருக்கு, அது பசிக்குதுன்னு சொல்லுது. வாங்கி தர முடியுமா முடியாதா? மாமா, என்னடி? எனக்கு இப்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது வெளியில வாங்கி தாங்க. சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, வாங்கி தர முடியுமா முடியாதா? என்ன தேனு? அப்புறம் பாத்துக்கோங்க, உங்க பாப்பாவுக்கு தான் காதுல சீல் வடியுமா. என்னது? ஆமா, மாசமா இருக்கிறவங்க ஆசைப்பட்டதை சாப்பிடணுமா. அப்படி இல்லைனா? அப்படி இல்லைன்னா பிறக்க போற புள்ள காதுல இருந்து சீல் வடியுமா. இது என்னடி புது கதையா இருக்கு? இது ஒன்றும் புது கதையெல்லாம் இல்ல, பழைய கதை தான். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏய் ஃப்ராடு, அப்புறம் எதுக்குடி பாப்பாவுக்கு சீல்வடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா போன்ல போட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும்ல. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு மாமா. என்னது பிரியாணியா? வயிற்றுக்குள்ளார பாப்பா அதை தான் கேக்குது. என்ன வயிற்றுக்குள்ளார பாப்பா பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னு கேக்குதா? ஆமா. சரி, அதுகிட்ட இன்னொன்னு கேட்டு சொல்லு. என்னது? சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, ஃபிஷ் பிரியாணியா, ப்ரான் பிரியாணியான்னு கேட்டு சொல்லு. அச்சோ, அதுக்கு இவ்வளோ வெரைட்டி இருக்கிறதெல்லாம் தெரியாதே. அதனால எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியை வாங்கிட்டு வாங்க. சரி, நான் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரேன். ஆனா பாப்பாவுக்கு ப்ரான் பிரியாணி தான் பிடிக்கும்னா? சரி, ப்ரான் பிரியாணியும் வாங்கிட்டு வாங்க. ஒருவேளை ஃபிஷ் பிரியாணி தான் பிடிக்கும்னா? அப்ப ஃபிஷ் பிரியாணியும் வாங்கிட்டு வாங்க. நல்லா இருக்குடி உன் கதை, விட்டா எல்லா பிரியாணியும் கேட்ப போல. இப்போ உங்களால பிரியாணி வாங்கி தர முடியுமா முடியாதா? எனக்கு பிரியாணி வேணும். சரி சரி கத்தாத, வாங்கிட்டு வந்து தரேன். ஆமா, என்ன பிரியாணி வாங்கிட்டு வருவீங்க? சொல்லுங்க மாமா. எனக்கு பிடிச்ச ப்ரான் பிரியாணியும் உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியும் வாங்கிட்டு வரேன். சரி சரி, கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. அத்தை வேற சமைச்சிட்டு இருக்காங்க, அதை சாப்பிடலனா அப்புறம் அதுக்கு வேற கத்துவாங்க. இது வேறயா? சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க. சரிடி. ஒரு பிரியாணிக்காக என்னென்ன போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்குப்பா. அத்தை, எங்கடி போறான் அவரா? அவனை தான் கேட்குறேன், எங்க போறான்னு. அதானே பார்த்தேன், அவர் எங்கேயாவது வெளியில போயிட்டு எனக்கு எதுவும் வாங்கி கொடுத்துடக்கூடாது. உடனே இந்த அம்மாவுக்கு மூக்கு வேர்த்துரும். என்னடி திரு திருன்னு முடிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையத்த. அவன் எங்க போறான்? ஃப்ரெண்டை பார்க்க போறான்னு பொய் சொல்லாத. சேச்சே, நான் அப்படிலாம் பொய் சொல்லுவேன் அத்தை. நீ சொல்லுவடி, நான் நிஜமா உண்மையை தான் சொல்ல போறேன். சொல்லு, அவன் எங்க போறான்? பிரியாணி வாங்க. அடியே, என்னைய பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா? ஐயோ இல்லத்த, எதுக்காக இப்படிலாம் கேக்குறீங்க? பின்ன அவன் தான் சொன்னான், அம்மா எனக்கு இன்னைக்கு சாம்பார் வைமா, சாம்பார் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட போறானா? அத்தை, நான் சத்தியமா தான் சொல்றேன், அவர் பிரியாணி வாங்க தான் போறாரு. இப்படிலாம் பேசி எனக்கும் என் பையனுக்கு சண்டையை முட்டி விடலான்னு பாக்குற. அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடி. அத்தை, நான் உண்மையை தான் சொல்றேன், அவரு பிரியாணி தான் வாங்க போயிருக்காரு. உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தாலே பொய். யாரு? நானு? என்ன வேற யார் இந்த வீட்டுல போய் சொல்லுவா? உன்கிட்ட தான் எப்படி எப்படிலாம் தினசா போய் சொல்லாங்கிறத கத்துக்க முடியும். உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே, அவன் ஃப்ரெண்டை பார்க்க போறான்னு. அதுக்கு என்னென்ன போய் சொல்லிட்டு திரியிற? ச்சே, வர வர நீ பொய் அதிகமா பேசிட்ட, அதனாலதான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்காவே. ஆமாத்த, அவரு ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்காரு, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். போதுமா? இப்படி உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. எப்படியா இருந்தாலும் சாப்பிட வீட்டுக்கு தானே வருவான், அவன்கிட்ட நானே கேட்டுக்கிறேன் எந்த ஃப்ரெண்டடா பார்க்க போனேன்னு. சரிங்க அத்தை. அத்தை, என்ன சாப்பாடு சொன்னீங்க? சாம்பாரும் மொச்சக்காய் வறுவலும். சரிங்க அத்தை. பிடிச்சிருந்தாலும் அதுதான், பிடிக்கலனாலும் அதுதான், சாப்பிட்டு தான் ஆகணும். சரிங்க அத்தை, நான் சாப்பிட்றேன். இப்போ சாப்பாடு ரெடியா? ஓ, அம்மணிக்கு 1 மணிக்கெலாம் சாப்பாடு வேணுமா? இல்லைங்க அத்தை, நீங்கள் பொறுமையாகவே சமைங்க, எனக்கு ஒன்றும் பசிக்கல. அப்போ
நான் சோத்தை ஆக்கி போட்டு கிடப்பேன், நீ உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ வந்து சாப்பிடுவியா? ஒழுங்கா சோறு சீக்கிரம் சமைச்சிருவேன், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுக்கிற வேலையை பார்க்கணும். அந்த டைம்ல எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆ சரிங்க அத்தை. நான் உண்மையை தான் சொல்கிறேன், எங்கே நீங்கள் நம்புறீங்க? நான் சொல்லனா என்ன, இப்போ வரும்போது உங்கள் பையனே உங்ககிட்ட சொல்லுவார், அப்போ திரும்பி என்கிட்ட பேசுவீங்கல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உங்களை. எப்படி சீக்கிரம் சமைச்சிட்டிங்களா அத்தை அப்படின்னு கேட்டால், நான் எப்போ சமைப்பேனோ அப்போ தான் சாப்பிட்ணுங்கிறீங்க. சரி நீங்கள் சமைச்சிட்டு வைங்க, நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால், ஆக்கி முடிச்சோடனே சாப்பிட்றணும், சும்மா உனக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. நாங்கள் மொத்தத்தில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. அப்புறம் எதுக்காக நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? எல்லாம் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு தானே? நல்லா பண்ணுங்க, எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாக தான் வருது. இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட பிரிதோன் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பே செல்ல கொலுசில் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன் கை பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளே. அடியே ஜீவா, எங்க பெரியமாவையே எந்த அளவுக்கு என்னை திட்ட வச்சுட்ட? சரியான கல்லிடி நீனு. ஃப்ராடு என்ன சொல்லி வச்சிருக்க பாரு. அது எப்படி ஜீவா, நான் பண்ணதை மட்டும் என் பெரியமாட்ட சொல்லி கொடுத்துருக்க, அதுவே நீ பண்ணதை மட்டும் கமுக்கமும் மறைச்சிட்டியே. சரியான ஆளுடி நீனு. கோயிலுக்கு போயிட்டு அம்மனி இங்கே தானே வரணும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னைய. ஏன் ஜீவா, நான் பேசினது உனக்கு அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சா? உன் மனசு கஷ்டப்படணுன்றனால நான் ஒன்றும் பேசலடி. அப்பயாச்சும் என்கிட்ட வந்து நீ சொல்ல மாட்டியா, டேய் கிறுக்கா கருவாப்பையிலே, உனக்காக தாண்டா நான் வந்திருக்கேன், நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்னை தவிர யாரையாவது பின்னாடி போன அப்புறம் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு என்னை சொல்லிட மாட்டியான்னு தாண்டி நான் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என் முன்னாடி கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுட்டு என் பெரியமாட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க நீனு. சரியான ஆளுடி நீ. வீட்டுக்கு மட்டும் வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹலோ, சொல்லு பிரியா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனே. என்னமாச்சு, ஏன் அப்படி சொல்ற? இல்லனே, என்கிட்ட வந்து ஜீவா அக்காவை பத்தி கேட்கும்போது என்னென்னலாம் பேசுனீங்க. ஜீவா அக்கா தான் என் உசுரு, அவளை தாண்டி நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க. ஆமாம்மா. ஆனா இப்போ நீங்க ஜீவா அக்காவை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே, அது உண்மையா? போச்சுடா, உன்கிட்டயும் சொல்லிட்டாளா? என்னனே, நான் நிஜமாலுமே நீங்க நல்லவர் நினைச்சதான் எல்லா உண்மையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா நீங்களே இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னு இப்படிலாம் பண்றீங்க? பாவம் அக்கா இவ்வளவு நேரம் எவ்வளவு அழுதுட்டு போனாங்க தெரியுமா? அவங்கள நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. என்ன பிரியா, அவ வந்து உன்கிட்ட வந்து புலம்பிட்டு போனாளா? பின்ன என்னனே, பாவம்ல அக்கா, உங்களை எவ்வளவு லவ் பண்றாங்க தெரியுமா? அவங்க உங்களை தான் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் வேணும்னே எதுக்கு அவங்கள காயப்படுத்துறீங்க? அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லி நான் அக்காவை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க? முதல்ல நீங்க எதுக்காக அந்த பொண்ணை போய் பார்க்க போனீங்க அதை சொல்லுங்க. ஐயோ பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலனே. இங்க பாருமா, நான் அந்த பொண்ணை பார்க்க போனது உண்மைதான். சரி, ஆனா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, சீக்கிரமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லதான் போனேன். என்ன என்ன ஆனா அக்கா வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, கூடிய சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு, எனக்கு வருங்கால பொண்டாட்டி வருவா, அவ கூட நான் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவேன், உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஐயோ பிரியா, நான் அப்படிதான் சொன்னேன் தான். அவ என்னை பிடிக்கல அப்படி இப்படின்னு வெறுப்பேற்றுற மாதிரியே பேசினா, அதனாலதான் நானும் சும்மா கலாச்சேன். என்னன்னு நீங்க அதுக்காக அக்கா போய் இப்படிலாம் சொல்லலாமா? பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? கலாய்க்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லலாமானே? அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சு. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியாவது சொன்னீங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. எதுக்கும் ஒரி பண்ணிக்காத, இந்த ஜென்மத்தில் உங்கள் அக்கா தான் என் பொண்டாட்டி.
அவளை தாண்டி வேறு எந்த பொண்ணையும் நான் பார்க்கவும் மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். போதுமா தாயே? சந்தோஷமா? ம் சந்தோஷண்ணே. சரி, அப்படியே அங்கே தானே இருக்கா, அந்த முட்டைக்கண்ணிட்ட நீயே ஃபோனை கொடு, நானே சொல்லிடுறேன். என்னது, அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமாம், நானும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே தானே இருக்கா? இல்லைண்ணே. இல்லையா? வேற எங்கே போயிட்டா? இல்லைண்ணே, யாரோ ஒருத்தர் வந்து ராஜா கூப்பிட்டதா சொல்லி அவங்கள கூட்டிட்டு போனாங்க. என்ன, நான் கூப்பிட்டதா சொல்லியா? ஆ ஆமாண்ணே. என்னம்மா சொல்ற? நான் அந்த மாதிரி யாரையும் அனுப்பி வைக்கலையே. இல்லைண்ணே, நீங்க கூப்பிட்டதா சொல்லி தான் ஒரு ஆளு வந்து கூட்டிட்டு போனாரு. அச்சச்சோ, இவ்வளோ எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாளா? ஆமாண்ணே, போய் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். எனது 1/4 மணி நேரம் இருக்குமா? சரி, நீங்க தானே கூப்பிட்டுருக்கீங்கன்னு நானும் விட்டுட்டேன். சத்தியமா நான் கூப்பிடவே இல்லைம்மா. அப்ப அது யாரா இருக்கும்? அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலனா அப்போ அக்கா. இல்லை இல்லை, எதுவும் ஆயிருக்காது, என் ஜீவாவுக்கு எதுவும் ஆகாது. ஆமா, வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணியா? இல்லைண்ணே, அவங்க வந்து கூப்பிடவும் நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாங்க. சரி, நானும் அமைதியா உட்காந்துட்டேன். வண்டி என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா நீ இப்ப அவளை போய் எங்கன்னு தேடுறது? அண்ணே, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சரி, அந்த கோயில்ல எதுவும் சிசிடிவி கேமரா இருக்கா? கேமரா இருக்குண்ணே. சரி பிரியா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுங்கண்ணே. சீக்கிரமா போய் அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாரு. வண்டி நம்பர் என்ன, எந்த சைடு போச்சு, என்ன எதுன்ற விவரம் தெரியும். நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஓகேண்ணே, சீக்கிரம் வாங்க. சரிம்மா. யாரு என்ன பண்ணியிருப்பா? ஒருவேளை அந்த பூஜா எதுவும் கோவத்தில் பண்ணியிருப்பாங்களோ? இல்லையே, அவங்க சொன்னாங்களே என்னால் இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு 8 கால் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம், அதுதான் நல்லது.